என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 டே 1 விளாக பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ மதியம் வரையும் நல்லா தூங்கியாச்சு. டேரெக்டாக லஞ்சுக்கு கிளம்பியாச்சு. அங்கே பிரியாணின்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்தாங்க, கூட சிக்கன் கிரேவி. ஓகே தான், சாப்பிட்டுட்டு பிளேட்டை கழுவிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு அசைன்மெண்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அக்ரியில் அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஈவினிங் ஆனதும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே லார்வா கலெக்ட் பண்ண கிளம்பியாச்சு. இதான் நம்ம ஃபீல்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பனானாவும் டேப்பியாக்காவும் போட்டிருக்காங்க. நம்ம நண்பர் ஃபஸ்ட் லார்வா கலெக்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஃபீல்டில் சப்போட்டா நல்லா காய்ச்சிருந்துச்சு. நம்ம நண்பர் சிட்ரஸ் ஃபீல்டில் போய் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போனார். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்டலுக்கு கிளம்பியாச்சு. ஹாஸ்டல் வந்துட்டு பார்த்தா நம்ம பசங்க செட்டில் விளாண்டுட்டு இருந்தானுங்க. அப்புறம் நேராக ரூமுக்கு வந்துட்டு சிட்ரஸ் பட்டர்ஃப்ளையை பின் பண்ணிட்டு பிடிச்சிருந்த கேஸ்டர் செமிலூப்பரை பின் பண்ணார் நம்ம நண்பர். அதை பின் பண்ண சொன்னால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி விளாண்டுட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு பிடிச்ச லார்வாவெல்லாம் செப்பரேட் கவரில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சு. நைட்டு தோசை போட்டிருந்தாங்க. நம்ம நண்பர்களுக்கு சீக்கிரம் வந்ததுனால மதியம் செஞ்ச பிரியாணி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டு பிளேட்டை வச்சுட்டு ஒரு ப்ரௌனியை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதும் நம்ம நண்பர் ரெக்கார்டு கேட்டு வந்திருந்தார். அவரை கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி விளாக்ஸாக முடிச்சாச்சு. டாட்டா.